இறுதியாலும் கூசமூன்றுலகும் காக்கும் கொற்றத்தேன் வீரக்கோட்டி பேசுவார் ஒருவருக்கு ஆவி தோற்றன் பெண்பால் வைத்த ஆசை நோயை கொன்றதென்றால் ஆண்மை மாசூடாதென்றே. ஈசனே முதலா மற்றை மானிடர் இறுதியார். தேவனாகிய பரமசிவன் முதலாக அவர் என்ன சொல்லுகிறார்? சிவபிரான் முதலாக சிவபிரான் தான் சொன்னார். மற்றை மானிடர் இறுதியார். தேவர் தொடங்கி கடைசி நிலை மனிதர் வரையில யாராக இருந்தாலும் கூச மூன்றுலகம் காக்கும் கொற்றத்தேன். யாரும் கூச, யாரும் இறுதியாக கூச. அவர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்கும்படியாக இந்த உலகத்தை பரிபாலிக்கின்ற ஆளுகின்ற கொற்றத்தை உடையவன் நான். ஈரக்கோட்டி பேசுவார் ஒருவருக்கு ஆவி தோற்றில்லை. கோட்டி சொன்னா அங்கணத்துக்கு அமுதற்றால் தங்கணத்தார் எல்லாரும் கோட்டி கோட்டி கோலம். இந்த கோட்டி என்று சொன்னா கூட்டம். கோஷ்டி கோஷ்டி திருக்கோஷ்டியோட திருக்கோட்டி நம்பி சொல்றது திருக்கோட்டி. கோட்டினா கோஷ்டி. வீரக்கோட்டி பேசுவார் ஒருவருக்கு ஆவி தோற்று. வீரர் வரிசையில நிற்கக்கூடிய ஒருவனுக்கு எதிர என்னுடைய உயிரை நான் இழந்ததில்லை. பெண்பால் வைத்த ஆசனம் போட்டது என்றால் இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியான என்னை ஒரு பெண்ணிடம் வைத்த ஆசை என்னை வீழ்த்து விட்டது என்றால் ஆண்மைதான் மாசமாகும். இதுக்கு ஆண்மைக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய குறை ஏற்படும். சீதா எவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல, அது அவன் பிரச்சனை. அது உன் பிரச்சனை ஆகிறது தான் என் பிரச்சனை. போ it is my problem to make my problem your problem. நோயினை நுகரவேயும் முழங்கி என்று நங்குமாவி நாயகி ராகவன்றே நாள்வலர் அடிந்த காலை பாயிரம் உணர்ந்த நூலோர் ராமத்து பகுத்த பத்தி 1000 அல்ல போன 2 என்பர் பொய்யே. நோயினை நுகரவேயும் நுணங்கி நின்று உணங்கும் ஆவி நான் உயிராகும் என்றே. குறைந்து நின்று வாட்டம் முழுவதாக என்னுடைய ஆவி நோயை நுகர்ந்து தேய்ந்து போய் நுணங்கி நின்று உணங்கும் ஆவி தேய்ந்து காய்ந்து போகின்ற என்னுடைய ஆவியின் நாய் உயிரும் ஒன்றுதான். நாய் ஜென்மமா போச்சு ஜென்மம் நாள் வரை பழித்தது. புரிஞ்சுக்கிட்டா சரி, நான் சொல்ல திருப்பி கொடுக்கதான் போறேன். எல்லாம் சேர்த்து ஜனகனுக்கு சேர்த்து மாயஜனகனுக்கு சேர்த்து கொடுக்கதான் போறேன். ரசிகர் வரைக்கும் காத்திருக்கு. நாள் வேலை கழித்தக. அதாவது ஏதோ இத்தனை நாள் போச்சுன்னு பார்த்தேன். இவ்வளவு காலம் ஆச்சுன்னு சொன்னா நாள் வேலை கழித்த காலை ஏன் உயிர் நாய் உயிரா போயிடும். 1000 உணர்ந்த நூலவர் காமத்து பகுத்த பத்தி 1000 அல்ல போன 52 என்பர் பொய்யே. காமத்தினுடைய தாபம் எத்தனை வகைன்னு சொன்னா 10 வகைன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா அவத்தைன்னு சொல்றோம். அவத்தைங்கிறது ஸ்டேட். இந்த விரகதாபம் அப்படிங்கிறதுனுடைய அவத்தை இங்க இருக்கு. அவத்தை விழுந்து காட்சி, வேட்கை, உள்ளுதல், மெலிதல், ஆக்கஞ்செப்பல், நாணுவரை இறத்தல், நோக்குவம் எல்லாம் அவையே போறல், மறத்தல், மயக்கம், சாக்காடு. முதல் பார்வையிலிருந்து ஆரம்பிச்சு காதலினால் உயிர் போதல் வரைக்கும் 10 வகையான அவஸ்தைகள். காதல் அவஸ்தை அடிக்கடி பயன்படுத்தும். 10 வகைன்னு சொல்றாங்க. வைரமுத்து அடிக்கடி பயன்படுத்துவாரு. 7 வகை காதல் இந்த உயிரியல் ஒரு பாட்டுல வரும். அதெல்லாம் அவருக்கு ஃபேவரட். இந்த காதல் அவஸ்தைகள் அவருக்கு ஃபேவரட். ஆனா 10 இல்ல 1000 இருக்கு. அவங்களுக்கு தெரியல, உலகர்களுக்கு தெரியல. 10 வகையான அவத்தை இல்ல 1000 வகை இருக்கு அப்படின்னா. இதுல வந்து உரையாசிரியர் குறிப்பதுல கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கிறதுல இந்த 10 அப்படின்னு சொன்னானே அவன் கடைசி அவத்தை தான் குறிப்பிடுறான். மரணாவத்தை 10 அதான் கடைசி. மரணாவத்தை தான் கடைசி. அதுதான் சாக்காடு அதெல்லாம் குறிப்பிடுறான். இதுல
நோயினை நுகரவேயும் நுணங்கி நின்று உணங்கும் ஆவியாது. நுணங்கி நின்று உணங்குதல். உணங்குதல்னா வாடுதல் இல்லையா? உணங்குதல் வாடுதல். அதான் உணங்குதல் தான் கேட்டேன். நுணங்குதல் வந்து நுட்பம். நுணங்கிய கேள்வியல் தான். நுணங்கி நின்று வாடி போகுது. நானே அப்படியே போய் தளர்ந்து உணங்குதல் தான் இருக்கு. இல்ல, அது ரெண்டு வார்த்தையும் இருக்கு. நுணங்குதல்னா சுருங்கி போதல், இன்னும் உணங்குதல் அது வாடி போகுது. ரெண்டுமே சொல்றாங்க. நுணங்கி நின்று உணங்கும் ஆவி. என் ஆவி முதல்ல வந்து சிறுத்து போய் அந்த சிறுத்து போனதும் வாடி போச்சு. நுணங்கி நின்று உணங்கும் ஆவி. அனந்தரம் செல்வமண்ணீர் அமுதினும் இனீர் என்னை பிறந்திரன் ஆக்க வந்தீர் பேரழில் மானம் கொள்ள மறந்தன பெரிய போன வரமெனும் மருந்துதனால் இறந்திறந்து துய்கின்றேன் யான் யார் இது தெரியும் மீட்டார். ஒத்துக்க முடியுதா? ஒத்துக்க முடியுதா சொல்லு. அறந்தரும் செல்வமண்ணீர் தர்மத்தின் பயனாக அடைந்த செல்வத்தை போன்றவர் நீர். அதனாலதான் நீங்க எனக்கு கிடைக்கல. அறந்தரும் செல்வமண்ணீர் நான் என்னுடைய தர்மத்தின் பயனாக நான் ஈட்டின செல்வத்தை போன்றவர் நீர். அமிர்தனும் இனியர். என்னை பிறந்தினாக்க வந்தேன். நான் பிறந்தேன்னா என்ன, புறக்காட்டா என்ன, என் புறவையே பாழ் என்று சொல்லும்படியாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறீர். பேரெழில் மானம் கொல்ல மறந்தன பெரிய போன வரும் மருந்து தன்னால் இறந்து வருகின்றேன் யான் யார் இது தெரியும் மீட்டா. பேரெழில் மானம் கொள்ள உன்னுடைய பேரழகு என் மானத்தை கொண்டு அழிக்க மானத்துக்கு போய் மறந்தன பெரிய போன வரும் மறந்தன பெரிய நான் செய்த பெரிய காரியங்கள் எல்லாம் எனக்கு மறந்து விட்டது. போன வரும் போன வரம் மறந்தன பெரிய மறந்தன பெரிய போன வரம் மருந்து தன்னால் இறந்து வருகிறது. உன்னுடைய வார்த்தை என்ற வரம் வரப்போகின்றது என்பதை எண்ணி எண்ணி இறந்து போகின்றேன். செத்து பழகி கொண்டு சொல்லியிருக்கிற விளக்கம் என்னன்னா, எனக்கு நீண்ட நாள் வாழணுங்கிற வரம் இருக்கிறதுனால நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேனே தவிர உன்னுடைய மறுப்புனால நான் தினம் இறந்து கொண்டிருக்கிறேன். மறுபடியும் அந்த வாரத்தாலும் மறுபடியும் படிச்சு அந்த வாரம் மட்டும் ஒருவேளை நீங்க சொன்னதான் அழகா இருக்கு. இவர் சொல்லி இன்னொரு விளக்கத்தை சொல்றேன். உன் வார்த்தைங்கிற வாரம் வருங்கிற நம்பிக்கையில நான் வந்து இன்னும் முழுக்க இறந்து போகாம திரும்ப வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த அர்த்தம். அந்தரமுடரின் மேனாள் அகலிகை என்பாள் காதல் இந்திர நுகத்தை புல்கி எய்தினாள் இடுக்குற்றாலோ மந்திரமில்லை வேறொரு மருந்தில்லை மையல் நோய்க்கு சுந்தர குமுத செவ்வாய் அமுதலால் அமுத சொல்லி. இது இந்த முந்தின இதுல யார் இது தெரியும் ஈட்டார்னா இது இந்த இதை வந்து தெரிந்து தொகுத்து சொல்லக்கூடியவர் ஈட்டுதல் ஈடு என்னுடைய நிலையை தொகுத்து சொல்லக்கூடியவர்கள் யார்? அந்த உணரின் மேல்நாள் பிரசிடென்ட் சொல்றார். இதுக்கு முன்னால ஏதாவது பிரசிடென்ட் இருக்கா? இருக்கு. அந்த உணரின் மேல்நாள் அகலிகை என்பாள் காதல் இந்திரன் உணர்த்த நல்கி எழுதினார். இது கூட்டாளா கூட்டம் அதெல்லாம் விட்டுட்டோம். நீங்க ராவணன் கிட்ட பேசினா அவனுக்கு பிளஸ் பாயிண்ட் மட்டும் தான் சொல்லணும். அதுதான் கைலாய மலையை பேர்த்தது சொல்லணும். அடியில மாற்றி சொல்ல அந்த உணரின் அந்த உணரின் மேல்நாள் நல்ல if you think with a neutral mind நடுநிலையோடு சிந்தித்து பார்த்தா ஒரு விஷயம் புரியும். நடுநிலைமை வேற ஒரு இடத்துல படிச்ச ஞாபகம் இருக்கு. அந்த சொல் எப்படி இல்லாம அங்கேயும் இல்லாம நடுக்கலாங்கிற மாதிரி எங்கேயோ படிச்சு பழவழி நாம எங்கேயோ படிச்ச ஞாபகம் இருக்கு ஒரு சொல்ல.
நடுநிலை அப்படிங்கிறது அங்க பொருள். உணவின் மேல்நாள் இதுக்கு முன்னால அகலிகை என்பாள் காதல் இந்திரனோட காதலை இந்திரன் வந்து கொடுக்க அதை அவனுக்கு அவள் கொடுத்து நல்கி எய்தினாள். தானும் பெற்றாள், அவளும் கொடுத்தாள். இழுக்குற்றாளா? அவளுக்கு என்ன குறைச்சல் வந்தது? இழுக்குற்றாளா? வந்து இந்திரன் வந்து காதலிக்கிறேன்னு சொன்னா, எனக்கு கணவன் இருக்க சொன்னால கொடுத்தா இல்ல, அவளும் பெற்றா இல்ல, என்ன பெற்றுக்கொள். மந்திரம் இல்லை, வேறொரு மருந்து இல்லை. என்னுடைய காதல் வாய்க்கு மந்திரமோ மருந்தோ பயன்படாது. சுந்தர குமுதச்சுவாய் அமுதலால் எனக்கு மருந்து உன்னுடைய இதழை தவிர எனக்கு வேற மருந்து சொல்ல மாட்டேன். உணர்ந்து கொள்ளுங்கள். சுந்தர குமுத செவ்வாய், அழகான தாமரை போன்ற உன்னுடைய இதழ் அல்லாமல் எனக்கு மருந்து இல்லை. உன்னுடைய வாயாலே சொல்லுகின்ற சொல் என்று சொல்லவில்லை. அமுதலால் செவ்வாய் அமுதலால், செவ்வாய் அமுதம். உன்னுடைய வாயிலிருந்து கிடைக்கக்கூடிய அமுதாவே அந்த அமுதம் தான் எனக்கு நேரடியாவே கேட்கலாம். இல்ல அவன் அந்த மாயம் முடிஞ்சு அவன் வர்ற வரைக்கும் இஸ் பைங் டைம். மரணம் இல்ல, அடுத்த பட்டுதான் உச்சம். எழுந்து சென்றங்கு 20 என்று உரைக்கு நீல குண்டுரைத்தால் நேரா குவவு தோல் நிலத்தை கூட மீண்டிடை தருக்கன் தன்னை விரித்து மீன் தொக்கதொன்று நின்று வைக்கின்ற தன்ன முடிபடி நெடிதின் வைத்தான். இதே காரியத்தை சுந்தரகாண்டத்திலையும் பண்ணான். என்று உரைத்து எழுந்து சென்று அவன் இருக்கையில உட்கார்ந்துருக்கா, அவன் எதிரில் இருக்கா, நடுவில் 2 பேருக்கு நடுவில் இடைவெளி இருக்கிறது. எழுந்து சென்று அவன் கால போட்டு உட்கார்ந்துருக்கா. அங்கு 20 என்று உரைக்கும் நீல குன்று உழைத்தாலும் நேரா கோவத்தோல் நிலத்தை கூட எழுந்தான். இருக்கையை விட்டு எழுந்தான். சீதையை நோக்கி நடந்தான். நேர போய் நிலத்துல விழுந்தான். படிய விழுந்தான். குன்று 20 என்று உரைக்கும் நீல குன்று உரைத்தான். இந்த 20 தோள்களும் மலை போன்ற 20 தோள்களும் மலையை கூட ஒப்பாக அந்த தோள்களும் தரையிலே படியுமாறு குன்று உழைத்தாலும் நேரா தோல் நிலத்தை கூட மின் திரைத்து அருக்கன் தன்னை விரித்து முன் தொகுத்த போலும் நின்று இமைக்கின்றது முடி. அத்தனை அந்த முடிக்கு மின்னலை தொகுத்து என்ன கதிரவனை விரித்து மின்னலை சுருக்கி கதிரவனை மின் திரை நரை திரைன்னு சொல்லையா? திரைத்தல் அப்படின்னு சொன்னா தோல்ல சுருக்கம் அடையுது. மின்னலை சுருக்கி கதிரவனை விரித்து இதுக்கு வந்து இது பண்ண முடியாது. முடிக்காம அதுல இருக்கக்கூடிய மின்னலும் சூரியனையும் போன்ற ஒளிவிடக்கூடியதான அந்த முடியில அந்த முடியும் முன் தொகுத்து இமைக்கின்ற அண்ணன் முடி படி நெடிதின் வைத்தான். பூமியோட பொறுத்து அவனுடைய மகுடங்கள் எல்லாம் பூமியிலே பதிய விழுந்தான். இது வந்து எவ்வளவு பெரிய சைக்கலாஜிக்கல் அஃபென்ஸ் யோசிப்பாங்க. சைக்கலாஜிக்கல் வயலன்ஸ். தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட போய் காலை விழுந்துட்டா ஏற்பட்ட ஒரு ஹிம்சை இதோட இன்னும் விசாரமாக இருக்கு. வலிய மருந்து கண்ட மானன மறுக்க முற்று மெல்லிய லாக்கை முற்று நடுங்கினள் விம்முகின்றாள். கொல்லிய வரியும் உள்ளம் கூறுவன் தெரியவென்னா புள்ளிய கிடந்ததொன்றை நோக்கினள் புகழ்வதானாள். அவளுக்கு வேற என்ன பண்ண முடியும்? தனியா இருக்கு. கால விழுந்து வல்லிய மருந்து கண்ட மானன மறுக்க முற்று. புதிய பக்கத்தில் பார்த்த மாயை போல மருந்து போய் கலக்கம் முற்று மெல்லிய ஆக்கை முற்றும் நடுங்கினாள். சீதையானவர் தன்னுடைய உடல் முழுக்கவும் நடுக்க வைக்கிறார். விம்முகின்றார்.
பொந்தியவரிலும் உள்ள பூர்வம் தெரிய இவன் என்ன பண்ணாலும் சரி என் மனசுல இவன் இல்லைங்கிறத நான் எடுத்து சொல்லிடுறேன். உள்ளம் பூர்வம் தெரிய என்ன புள்ளிய கிடந்தது ஒன்றை எழுந்த துரும்பு ஒன்றை எடுத்தார், புல்லொன்றை எடுத்தார், நோக்கினன் புகழ்வார். அந்த அந்த புல்லை பார்த்து பேச தொடங்கினார். இதை நான் எழுதும்போது ஆங்கிலத்தில் எழுதும் சமயத்தில் பிளேட் ஆஃப் கிராஸ் வெர்சஸ் பிளேட் ஆஃப் ஸ்டீல் அப்படின்ட்டு அங்க ராமன் நடத்தின போருக்கு எது ஊற்றுக்கண் அப்படின்னு சொன்னா இவன் இங்க புல்லால வைத்த பிளேட் ஆஃப் கிராஸ் இதுதான் அது ஊற்றுக்கண். இந்த போர்ல தோற்று இருந்தால் அங்க ராமன் அங்க ஜெயிக்கிறதுல பொருள் இல்லை. இந்த போரை இவ வென்ற காரணத்தினால அங்க ராமனால் அங்க வெல்ல முடிந்தது. சொன்னாட அல்லல் மாக்கள் இலங்கை ஒன்றோ இலங்கையாகவும் சொல்லினால்தான் சுட்டுக் கொண்டிருக்கிறாள். சொல்லால்தான் அவளுக்கு காப்பு. கொல்லிய வரினும் என் உள்ளம் கூறிய தெரிவா என்ன புள்ளிய கிடந்தது ஒன்றை நோக்கினாள் புகழ்வதான வனமெனும் யுத்த காலத்தில் அம்மை ராவணனுடன் போதாள். சங்கரன் கொடுத்த வாளை புல்முனை எதிர்க்கின்றது. சங்கரன் கொடுத்த வாளை புல்முனை எதிர்க்கின்றது. புல்லில் வைரப்படை தோன்றும் வாழை புல்லில் வைரப்படை தோன்றும் அப்படின்ட்டு ஒரு பாட்டு சட்னியா ஒரு பழியது பாவம் என்று பார்க்கலை பகரத்தக்க மொழியிலே அல்ல வெண்பதுணர்களை முறைமை நோக்காய் கிழியிலே நெஞ்சம் மஞ்சள் கிளையோடு மென்றுகாரும் அழியிலே என்ற போதன் கற்பனாம் அறந்தான் என்னான். பழி இது பாவம் என்று பார்க்கல, இது பழின்னு தோணல. உனக்கு செய்யற காரியம் பாவம் உனக்கு தோணல. பழி பாவங்கிறதெல்லாம் நீ பார்க்கவில்லை. பகரத்தக்க மொழி இவை அல்ல என்பது உணர்வு. ஒரு பெண்ணிடத்துல பேசக்கூடிய வார்த்தைகள் இவை அல்ல என்பதை உணரவில்லை. முறைமை நோக்காய் திருமணமான ஒரு பெண்ணிடத்துல பேசுற பேச்சா இதெல்லாம் அயலான் மனைவிடத்தில் பேசுகிற பேச்சா? முறைமை நோக்காய் கிழிகளை நெஞ்சம் உன் நெஞ்சு அறுந்து போகலையடா, உன் மனசு கிழிஞ்சு போகலையே. மஞ்ச கிளையோடும் இன்று காலம் அழுகிலே. உனக்கு மஞ்சத்துக்கு துணை புரிந்த உறவுகள் இருக்க, அந்த உறவோடு சேர்ந்து இதுவரைக்கும் நீ அழியலன்னு சொன்னா என் கற்பு என்ன அறந்தான் என்ன? கற்புக்கு என்ன பொருள், அறத்துக்கு என்ன பொருள்? நீ இன்னும் அழியாம இருக்கியே. வாடுல மரத்தில் தோன்றும் சொல்வழி வாடும் மண்ணின் ஊனுல உடம்புக்கெல்லாம் உயிருள்ள உணர்வு உண்டால் தானுல 10 பேழ்வாய் தகாதன உரைக்கத்தக்க யானுடன் கேட்க வென்றால் என் சொல்லாய் யாது செய்யாய். ஒரு இந்த மாதிரியான துன்ப நேரத்தில் தீர்வு 5 நாள் முடி ஒரு சொன்ன மாதிரி முடிய கூட துன்பத்தில் இருக்கு துடிக்கிறாங்க. நாம் எப்படி துடிக்கிறோமோ அப்படிதான் அவங்க துடிக்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரியான அத்தனை விதமான நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை விதமான கட்டமாக அவங்களுக்கு நேர்ந்திருக்கு. அவர்கள் வென்று வந்தார்கள் என்பதை காட்டி நமக்கு இது இதுதான் ராமாயணத்தினுடைய பெரிய மகத்தான செய்தி அப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் இந்த துன்பங்களை எல்லாம் நீ நேரா இருந்தாலும் எல்லாம் தானா வெல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கான செய்தி போட்டோம். வானோட அறத்தின் தோன்றும் சொல்வழி அதானே, வானோட அறத்தின் தோன்றும் சொல்வழி வாழும் மண்ணின் ஊன் உள்ள உடம்புக்கெல்லாம் உயிர் உள்ள உணர்வும் உண்டால் தாம் உள்ள 10 பேழ்வாய் தகாதான உரைக்கத்தக்க யாம் உடன் கேட்க என்றால் என் சொல்லாது யாது செய்ய. வானத்திலே வானம் இருக்கிறது, தர்மம் என்பதும் இருக்கிறது. அறத்தின் தோன்றும் சொல்வழி வாழும், அதாவது மரத்தின் தோன்றும் அப்படிங்கிற பொருள். அதான் மரத்தின் தான் மரத்தின் தோன்றும் பிரிச்சிருக்காங்க. மரத்தின் தோன்றும், அதாவது உன்னுடைய மரத்தினால் ஏற்படக்கூடிய உங்க மரத்தினால் நீ விடக்கூடிய சொல்
உன்னுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு சொல் வழி வாழும் மண்ணின் ஊன் உல உடம்புக்கெல்லாம். இந்த மண்ணுல எல்லோரும் உன் சொல்லுக்கு உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்கள். ஆனா அவங்களுக்கும் ஊன் உடம்புக்கெல்லாம் அவங்களுக்கும் தேகம் ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. ஊனோட உணர்வு மூட்டான். அவங்களுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, உடம்புன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா தாமிட பேழ்வாய் அதெல்லாம் நீ என்னைக்குமே மதிச்சதில்லை. உன்னுடைய ஆர்டர் போடுறீங்க, எல்லாருக்கும் ஆர்டர் போட்டு எல்லாரையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்க. அதை நீ அவங்களுக்கு உயிர் இருக்கிறது, அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது அப்படிங்கிறதால நீ மதிச்சதில்லை. தானோட 10 பேழ்வாய், உனக்கு 10 பேழ்வாய் தான் உட. இவ்வளவு பெரிய வாய்கள், விலம் போன்ற வாய்கள் 10 இருக்கின்றன. தகாதன உரைக்க கேடு கட்ட வார்த்தையெல்லாம் பேசுறதுக்கு 10 வாய் இருக்கு. கேட்கறதுக்கு நான் இருக்கேன். யாருடன் கேட்க என்றால் கேட்கறதுக்கு தான் நான் இருக்கேன். அவன் என்ன, நீ என்ன வேணா பேச, என்ன பேச மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன். யாருடன் கேட்க என்றால் என் சொல்ல யாது செய்ய, என்ன சொல்ல மாட்டேன். நான் தான் இருக்கேன் கேட்கறதுக்கு. வாசவன் மலரின் மேலாம் வழுவதாம் மைந்தர் மற்ற கேசவன் செல்வர் என்ற இந்த தன்மையோடு தன்மை கேளாய் பூசலின் எதிரந்தேன் என்றாய். உலகம் போக்க போது என் ஆசையின் கலையை கண்ணின் கண்டிலை போது மஞ்சி. நான் சொல்லிட்டேன். சொல். வாசவன் மலரின் மேலாம் மழுவலாம் மைந்தன். வாசவன் இந்திரன், மலரின் மேலாம் பிரம்மன், மழுவலாம் மைந்தன் முருகன், மற்ற கேசவன் சிறுவன். கேசவன் சிவன் தானே? சிவன் தான், சிவன் தான். சிறுவன் இல்ல, சிறுவன் பாடம் இல்ல. அதை என்ன பண்ணிட்டாங்க, கேசவன் சிறுவன் எடுத்துட்டு கேசி அப்படிங்கிறவனுடைய பசங்க அப்படின்றதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதுக்கு எங்க எங்க கொண்டு போய் கூட்டுறதுன்னு தெரியல. கேசவன் சிவன், கேசவன் சிவன், கேசவன் சிவன் என்ற தன்மையோர் தம்மை கேளார். இந்த மாதிரியான பெருமைப்பட்டவர்களுடைய பேராற்றலை கேட்காமல் பூசலன் எதிர்த்தேன் என்றான். உங்ககிட்ட எல்லாம் சண்டை போட்டேன், நீங்க இத்தனை பேர் எனக்கு எதிர்த்து ஜெயித்திருக்கேன்னு சொன்னீங்க. இந்திரன், பிரம்மன், முருகன், கேசவன். ஏன் கேசவன் சிவன்? கேசவன் சிவன், திருமால் இடத்துல, சிவன் இடத்துல, எல்லாரும் போய் நீ சண்டை போட்டு ஜெயிச்சினேன்னு சொல்ற. பூசலின் எதிர்ந்தேன் என்றார். போய் போர்ல சண்டை போட்டேன்னு சொல்றீங்க. போர்க்களம் புக்க போது என் ஆசையின் கனியை கண்ணின் கண்டிலை போல மஞ்சி. என் ஆசையின் கனி அங்க இருந்தது. என்னுடைய ஆசையின் கனி அங்க இருந்தானே ராமன். இது மேல என்ன விளக்குறது? ஆசையின் கனி கண்டு அஞ்சி இப்ப ஒளிஞ்சிட்ட போல இருக்கான பாக்கல பாருங்க. நேரம் எப்படி வந்த, நீ எப்படி திருப்பி வந்த? ஒளிஞ்சிட்டியா? ஆசையின் கனியை கண்ணின் கண்டிலை போலும் அஞ்சி ஒளிஞ்சிட்டு உயர்ப்புகள் சூடாது உன் முன் நானிலாது இருந்தேனது. அவையர் குணங்கள் என்னும் பூனைதாம் பொருத்த மீறி புண்ணிய மூர்த்தி தன்னை காணதாம் இன்னும் என்னும் காதலால் இருந்தேன் கண்டாய். ஊனிலா யாக்கை பேணி, ஊனிலா அப்படின்னா உணவு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் இருக்கிற, சாப்பிடாமல் தவம் இருக்கிற, அல்லது அவன் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட மாட்டேன் என்று இருக்கிற இந்த யாக்கையை பேணி, என்னுடைய இந்த உடலை பேணினா என்னுடைய உடம்பை காப்பாற்றிக் கொண்டு உயர்ப்புகள் சூடாது உன்முன் நானிலாது இருந்தேன் அல்ல. உயர்ப்புகள் சூடாது இதுவரையே நான் இறக்காது. இதுவரையே அதாவது இறக்காதுன்னா இன்னொருவனுக்கு இடத்துல இருக்க மனம் இல்லாமல் உயிரை விட்டு அந்த புகழை பெறாமல் நானில்லாது இருந்தேன் அல்ல. நாணம் இல்லாமல் அந்த அதுக்காக நாணாமல் உன் முன்னால் இருக்கிறேன்னு நினைக்காத. நான் இருக்கிறதுக்கான காரணம் வேற.
அது என்னன்னா, நவையறு குணங்கள் என்னும் பூணலாம் பொருத்த மேனி. மேனியிலே குற்றமில்லாத குணங்களையே ஆபரணங்களாக அணிந்தவர் புண்ணியமூர்த்தி. அப்படிப்பட்ட அந்த புண்ணியமூர்த்தி ஆகிய ராமன் தன்னை காணலாம். இன்னும்னா மறுபடி இன்னும் பார்க்கணும் ராமனை அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக அந்த காதலால் இருந்தேன் கண்டேன். அந்த காதல்னால தான் நான் உயிரோட இருக்கேன், வேற எந்த காரணமும் கிடையாது. காரணம்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போறது. இந்த நேரத்துல நான் இன்னும் உயிரை வைத்துக் கொண்டிருக்கேன், வெக்கம் இல்லாம நான் இருக்கேன்னு நினைச்சுக்காத. ராமனை பார்க்கணும் ஒரே காரணம் உயிரை வச்சிருக்கேன். ஒரு வார்த்தைக்கு 1 வருஷம் காத்து. சென்று சென்ற அழியும் ஆவி திருக்குமாறு சென்போர் குன்று நின்றனைய நம்பி புறப்படை காத்து நிற்ப ஒன்று நின் தலைகள் சிந்தி அரக்கதம் சுரத்தை முற்றும் வென்று நின்றதும் போதம் தானே கிடந்த வேட்டை. இப்போ சென்று அழியும் ஆவி திரிக்கும் அப்படின்னா, என் உடலை விட்டு இப்படி ஒரு நிலைமையில நாம இருக்குமே அப்படிங்கிற அந்த தவிப்புனாலே என் உடலை விட்டு ஆவி போய்விடும். ஆனா திரும்ப போய்விடும். இப்ப சொன்னானே கொஞ்ச நேரம் முன்னாடி, இறந்து இருக்கின்றேன், அந்த மாதிரி அதே மாதிரிதான் ஆவி போய் திரும்ப திரிக்கும். அது என்ன காரணம்னா, செருவில் செம்பொன் குன்றுனின் அணைய தம்பி புறப்படை காத்து நிற்ப. போர்க்களத்திலே செம்பொன்னால் ஆன ஒரு குன்று நிற்பதை போல லட்சுமணன் தம்பி புறப்படை காத்து நிற்ப. நீ புறமுது விட்டு ஓட போகிறாய், அதை தடுத்து நிறுத்திக் கொண்டு அவன் நிற்க போறான். ஏன்னா முன்னாடி இருந்த போது ராமன் தப்பிச்சு ஓட்டாங்க, என்ன பண்றது, இந்த பக்கத்து புறப்படைன்னா புறமுது காட்டி ஓடுது. புறப்படை காத்து நிற்ப கொன்று உன்னை வீழ்த்தி நின் தலைகள் சிந்தி உன்னுடைய தலைகளை மண்ணிலை சிதறடித்து அரக்கர்தம் குலத்தை முற்றும் வென்று நின்று அருளும் கோலம் காணிய கிடந்த வேட்டை. அந்த அரக்கர்களுடைய குலத்தை முழுவதுமாக வென்று போர்க்களத்திலே தனித்து நின்று வெற்றி வீரனாக நின்று அருள் செய்கிற அந்த கோலத்தை பார்க்கணுங்கிற அந்த ஆசைனாலே போன அவையை எனக்கு திரும்ப வரும். குன்று நின்றனை தம்பி புறப்படை காத்து நிற்ப. அதோட லக்ஷ்மணன் வேலை முடிஞ்சது. கடைசி 2 லைனும் 3வது 4வது லைன் ராமன் இது இல்ல, சப்ஜெக்ட் இல்ல இந்த பாட்டுல, சப்ஜெக்ட் இல்ல. அத நாம ராமன்ங்கிற ராமனோ இல்ல அவர்னோ இல்ல அந்த ஆசையின் கனியினோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அதை நாம பொருத்திக்கணும். எனக்கு உயிர் விருதம் ஒன்று உண்டு என்று இறக்குமந்தால் தனக்கு உயிர் வேறு என்றாகி தாமரை கண்ணனதாகி கனக்கரு மேகம் ஒன்று கார்வம் தாங்கி ஆர்க்கும் மனக்கு இனிதாகி இருக்கும் அந்தன்றி வரம்பில்லாதாய் அப்படின்னா எந்த வரம்பு, அதாவது நீதி நெறி அப்படிங்கிற அந்த வரம்புகளுக்கெல்லாம் உட்படாதவனே எனக்கு உயிர் பிரிதும் ஒன்று உண்டே ஒன்று உண்டு என்று இறையில் இரக்கமல்லாத. அதாவது கருணைங்கிற ஒன்றுதான் அவனுக்கு உயிர். எனக்கு வேற உயிர் இருக்குன்னு நினைக்காது. தனக்கு இரக்கத்தையே உயிராக கொண்ட ராமனே எனக்கு உயிர். எனக்கு உயிர், எனக்கு ராமன் உயிர், ராமனுக்கு இரக்கம் உயிர். இரக்கமெல்லாம் தனக்கு உயிர் வேறு இன்றி, இரக்கத்தை தவிர தனக்கு உயிராக வேற எதுவும் இல்லாத அந்த ராமன். தாமரை கண், அது சொல்ல வேண்டியது. தாமரை போன்ற கண்கள். கனக்கரு மேகம் ஒன்று கார்முகம் தாங்கி யாருக்கும் மனக்கினிதாக நிற்கும் அப்படின்னா, கனமான கருத்த அந்த மேகம் ஒன்று இல்லை, கார்மேகம், அந்த கார்முகம், அந்த பக்கம் மேகம், கார்முகம் தாங்கி யாருக்கும் மனக்கினிதாக நிற்கும், எல்லாருக்கும் இனிமை செய்யுமா, யாருக்கும் மனக்கினிதாக நிற்கும். அத்தன்றி எனக்கு உயிர் பெரிதும் ஒன்றுண்டு. அந்த ஒன்றை தவிர, ராமனாகிய அந்த அவனை தவிர வேற எந்த உயிரும் எனக்கு இல்லை. கருமேகம் போல கையில வில்லை ஏந்தி நிற்கின்ற மனத்துக்கு இனியவனாகிய தனக்கு இரக்கத்தையே உயிரை கொண்டவனாகிய ராமனே எனக்கு இல்ல. அது வந்து இந்த யாருக்கும் மனக்கு இனிதாகிங்கிறது தான் அங்க வந்து ஒரு கூத்து. எல்லாருக்கும் இனியவன், ஆனா வந்து நீ வந்து அவனை பகிச்சுக்கிட்டு அவன்கிட்ட அடி பார்க்க போற. வாயினார் பாடி மனத்தினார் சிந்திக்கவா? இல்ல மனத்துக்கு மனத்துக்கு ஞானி பாடி கசிந்துள்ளம்.
ஒண்ணு நம்ம மறந்துடக்கூடாது, இது எல்லாமே தரையில கிடைக்கிற ஒரு புல்லை எல்லாம் புல்ல பார்த்தா பேசிட்டு இருக்கான். இல்ல பாருங்க, நீங்க இந்த பாட்டெல்லாமே பாருங்க, அந்த புல்லை பார்த்தா அவ சொல்ற ஒவ்வொரு பாட்டும் பார்த்தா இது நான் வந்து ஏன் இந்த உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன்னு தெரியுமா, அவனை பார்க்கணுங்கிற ஆசையினாலதான். இந்த அரக்கர் குலத்தை எல்லாம் அவன் அழிக்கிற காட்சியை பார்க்கணுங்கிற அந்த வேட்கை இருக்கு, எனக்கு உயிர் அவன் தான், இது எல்லாமே அந்த புல்லுக்கு பேசிட்டு இருக்காங்க. அது முதல் பாட்டு, எல்லாமே புலவத்தை பேசுறது. எல்லாம் ராவணங்கிற புல்லு என் மதரே அப்படிங்கிறது அந்த பொருள். என்றதோடும் எரிகோ கண்ணன் தன்னை கொன்றன மானம் தோன்ற கூற்று என சீற்றம் கொண்டான் வென்று எனை ராமன் உன்னை மீட்ட பின் அவனோடு ஆவி ஒன்று என வாழ்த்தி போகுது என்று இடியூரும் ஒக்கனன் என்றனர். அப்படி அவள் சொன்னாள். என்றளோடும் எரியொரு கண்ணன் தன்னை கொன்றன மானம் தோன்ற கூற்றன சீற்றம் கொண்டான். அவள் அப்படி சொன்ன உடனே கண்களிலே நெருப்பு பொங்குகிற கண்ணை கொண்ட அந்த ராவணன் அவனை யாரோ கொல்ல முயற்சி செய்து விட்டதை போல இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த வார்த்தைகளை கேட்டோம்னா அவனுக்கு வந்த கோவம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, தன்னை யாராவது கொல்ல வந்தா அவங்க மேல அவனுக்கு எவ்வளவு கோவம் வருமோ அவ்வளவு கோவம் இந்த பெண் மேல அவனுக்கு வரும். கொன்றன மானம் தோன்ற கூற்றன சீற்றம் கொண்டான், மான உணர்ச்சி ஏற்பட அதனால யமனை போல சீற்றம் கொண்டு வென்று என்னை வென்று ராமன் உன்னை மீட்டபின், ராமன் உன்னை மீட்டுட்டு போயிடுவான் போல இருக்கு, அவனோடு ஆவி ஒன்றென வாழ்த்தி போலும், அவனோடு சேர்ந்து ஒன்றாக வாழ்வாய் போல இருக்கு, நீ பரவாயில்ல, நீ அப்படித்தான் கற்பனை பண்ணிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி இடியுறும் ஒக்கனக்கா, இடியை போல அது அங்க காட்டக்கூடாது, இங்க வேற முகம் காட்டணும். இனத்துளார் உலகத்துள்ளார் இமையவர் முதலினாரின் சினத்துளார் யாவர் தீர்ந்தார் தயரதன் சிறுவன் தன்னை புனத்துழாய் மாலை யான் என்று ஒக்கின்ற ஒருவன் புக்குவுன் மனத்துளான் எனினும் கொல்வன் வாழுதி பின்னை மன்னோ. இதுக்குதான் ரெண்டாவது பாட்டுல என்ன சொன்னா, ரெண்டாவது பாட்டு பாருங்க, இந்த முதல் பாட்டு எப்படி மாயை ஒன்று வேறிருந்து எண்ணி வேட்கை இப்படி இலங்கை வேதம் ஏற்றினது, என்ன மாயங்களே அவன் இந்த இடத்துல ஏற்றினான், எத்தனை பொய்யெல்லாம் சொல்றான் என்பதை சொல்லுகிறேன் சொல்லி ஆரம்பிக்கிறான். நீங்க சொல்லணும். இனத்துளார் உலகத்துள்ளார் இமையவர் முதலியார் என் சினத்துளார் யாவர் துண்டார். இனத்துளார் அரக்கர் இனத்திலே இருப்பவர்கள், உலகத்துள்ளார் மனிதர்கள், இமையவர் முதலினார் தேவர்கள் எல்லோரும் என் சினத்துளார் யாவர் துண்டார். என்னுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் யார் எஞ்சி உயிர் தப்பி வாழ்ந்தார்கள். தயரதன் சிறுவன் தன்னை உணர்த்துழாய் மாலையான் என்று உவக்கின்ற ஒருவன் புக்கு உன் மனத்தினான் மனத்துழான் கொல்வேன் வாழுதி. தசரதன் புள்ள ஒருத்தன் இருக்கானே சிறுவன், தமாதன் பையன் ஒருத்தன் இருக்கானே, துளசி மாலை அணிந்தவன் என்று சொல்லுகிறாயே, துளசி மரம் உணர்த்துழாய் காட்டிலே இருக்கக்கூடியது, வனத்திலே இருக்கக்கூடியது, துளசி மாலையை அணிந்தவன் என்று உவக்கின்ற ஒருவன் அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்கிய அவன் புக்கு உன் மனசுல இருந்தாலும் கொள்வேன். என்ன அர்த்தம்? உன் மனசுக்குள்ள நான் நுழைவேன், மனசுல நுழைஞ்சாதான் நான் கொள்வேன், உன் மனசுலயும் நுழைஞ்சு நான் கொள்வேன். வாழ்ந்து அதுக்கப்புறம் நீ வாழ்ந்துவேன், அதுக்கப்புறம் நீ வாழ்ந்துவேன். வளைத்தன மதிலை வேலை வகுத்தன வரம்பு வாயால் உழைத்தன குரங்கு பல்கால் என்றகம் ஓர்ந்ததுண்டேல் இணைத்தனும் மரும்புதல் நன்காய் என்னெதிர் எய்திற்றெல்லாம் விளக்கெதிர் வீழ்ந்த விட்டில் பான்மையை வியக்க வேண்டாம். வளைத்தன மதிலை வேலை வகுத்தன வரம்பு வாயால் உழைத்தன குரங்கு பல்கால், இதெல்லாம் உனக்கு தெரியும். நியூஸ் ஒன்று வந்திருக்கு, காதுல வந்து சத்தம் எழுந்திருக்கு. வளைத்தன மதிலை என்னுடைய இலங்கையினுடைய மதிலை சுற்றி குரங்குகள் வளைத்து விட்டன. வேலை வகுத்தன வரம்பு சேது கட்டி விட்டு வந்து விட்டன. வாயால் உழைத்தன குரங்கு பல்கால், பெருசா ஆரவாரம் பண்ணிட்டு குரங்கு என்று அகம் வந்தது உண்டு. இப்படியெல்லாம் நீ சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தால் இழைத்தனும் மருங்குள் நங்காய் மெல்லிடையை உடையவளே, என் எதிர் எய்திற்றெல்லாம் எனக்கு எதிரில் வந்ததெல்லாம்
விளக்கு எதிர் வீழ்ந்த விட்டில் பாருங்க. அதெல்லாம் விட்டில் பூச்சி. நான் விளக்கு மாதிரி நிற்பேன், எல்லாத்தையும் எரிச்சிருவேன். இயக்க வேண்டாம், இதுல ஒரு ஆச்சரியம் இல்லை. கொற்றவாள் அரக்கர் தம்மை அயோத்தியர் குலத்தை முற்றும் பற்றி நீர் தருவீர் என்றேல் பசுந்தலை கொணர்வில் பாரித்து உற்றதம் ஏற்றுவீர் என்று உந்தினை உந்தை மேலும் வெற்றியர் தம்மை செல்ல சொல்லினன் விரைவின் என்றான். இவ்வளவு தூரம் உனக்கு செய்திகள் தெரிஞ்சிருக்கு, ஒரு செய்தி தெரியாது, சொல்றேன். கொற்றவாள் அரக்கர் தம்மை அயோத்தியர் குலத்தை முற்றும் பட்டினியில் கருதி அன்றி பசுந்தரை கொணர்ந்து பாரித்து, பசுந்தரை கொணர்ந்து பாரித்து உற்றது ஒன்று ஏற்றுவீர் என்று முந்தினேன். அரக்கர்களெல்லாம் அங்க அனுப்பிச்சு வச்சிருக்கேன். எதுக்காக சொன்னா, அயோத்தியர் குலத்தை முற்றும், அங்க இருக்கான இந்த பரதன், கத்திருக்கேன், அதுக்கப்புறம் கௌசல, கை எல்லாரும் இருக்காங்க, அது மொத்தத்தையும் அப்படியே ப்ரொடியூஸ் என்ன சொல்லுவாங்க, உயிரோடையோ அதனுடைய உடலோடையோ உடலாகவோ கொண்டு வந்து எனக்கு வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் சேர்த்துதான் இப்ப சொல்றதுன்னு ஆகி போச்சு. அதுல என்ன இன்னும் கவித்துவமா சொல்லணும்னா, நீ ஆசையா வளர்க்குறிய அந்த கிளியும் வெட்டி கொண்டு வர சொல்லி அயோத்தியர் குலத்தை முற்றும் பட்டினியில் தருது. அத்தனை பேர் கொத்தா அழிந்து வந்து இங்க போடுங்க. கொண்டு வந்து உயிரோட கொண்டு வரலன்னா அவன் பசுந்தலை கொணர்ந்து ஈரம் சொட்ட சொட்ட, ரத்தத்தினுடைய ஈரம் சொட்ட சொட்ட அந்த தலையெல்லாம் அறுத்து அந்த ரத்தம் காயாம கொண்டாங்க சொல்லியிருக்கேன். தழை நம்ம பசுந்தலை, பசுந்தலை பச்சை ரத்தம் சொல்லுவாங்க. ஃப்ரெஷ் பசுந்தலைனா ஃப்ரெஷ்ஷா வெட்டணும் தலை. குருதி அசல் அடங்கா பசுந்தொழி பிடத்தலை பீடமேறிய மடக்கோள் கண்ணகை பார்த்து சொல்லுவான். குருதி அடங்கா பசுந்துணி, பசுந்துணி, துணி துணி பசுந்துணி, பசுந்துணி, பசுந்துணினா அப்பதான் அறுக்கப்பட்ட துணி. பசுந்தலை கொணர்ந்து பாரு, கொணர்ந்து பார்த்து உற்றது, நன்றாக கருதி பார்த்து உற்றது ஒன்று ஏற்று, எது எது தகுதியோ அதை செய்யுங்கள் என்று ஒன்றினேன். அனுப்பி வச்சிருக்கேன் அரக்கர்கள் எல்லாம் அங்க அயோத்திக்கு. உந்தை மேல் ஜனகன் வீட்டையும் அனுப்பிச்சிருக்கேன். வெற்றியர்மை செல்ல சொல்லினேன். வெற்றி கொண்ட என்னுடைய அரக்கர்களை அயோத்திக்கு அனுப்பிச்சிருக்கேன். உங்க அப்பாவே பிடிச்சணும் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். வருவாங்க பாரு, சொல்ல சொல்லி என்றவன் உரைத்த காலை என்னையும் மாயம் செய்தார்க்கு ஒன்றும் இங்கு அறியதில்லை என்பதோர் துணுக்கம் முந்த நின்று நின்று உயிர்த்து நெஞ்சம் வெதும்பினாள் நெருப்பை மீள தின்று தின்று உமிழ்கின்றாரு துயருக்கே சேர்க்கையானார் என்று அவன் உரைத்தகார் என்று அவன் சொன்னபோது, என்னை இம்மாயம் செய்தாருக்கு ஒன்றும் இங்கு அறியதில்லை என்பதோர் துணுக்கம் உண்டு. இப்படிப்பட்ட மாயங்களை செய்ய வல்லவனுக்கு அதையே செய்ய முடியாதா என்று துணுக்குற்று நின்று நின்று உயிர்த்து நெஞ்சம் வெதும்பினான். பெருமூச்சை விட்டுக்கொண்டு நெஞ்சை துயரத்தை ஆண்டார். நெருப்பை மீள தின்று தின்று உமிழ்கின்றார். நெருப்பையே தின்னு தின்னு துப்புகிறவர்களை போல துயருக்கே சேக்கையான, துயருக்கே இருப்பிடமாக ஆனார். சேக்கை அப்படிங்கிறதுக்கு இருப்பிடம், படுக்கை, படுக்கைன்னு ஒரு பொருள், இருப்பிடம் இது என்ன இம்மாயம் செய்தார்க்குங்கிறது ரொம்ப என்னன்னா, சீதை வந்து ராவணன் போர் செஞ்சதை பார்த்ததில்லை. சீதை பார்த்துக்கிறது அவனுடைய மாயத்தை. அவன் அனுப்புன அந்த பொன் மாலையும் அந்த வேஷம் போட்டு வந்ததையும் அவனை போர் செஞ்சது போர் செஞ்சதை பார்த்துருக்கான். அதை மட்டும் பார்த்துருக்கா. ஸோ என்னையும் மாயம்னு அவன் சொல்றது அந்த காட்சிகள். அந்த காட்சிகள் மூலமா என்ன ஏமாற்றினதை போல இவங்களையும் எப்படியாவது பிடிச்சிட்டு வந்துருவான். அவங்க வீரத்து மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும் இவனோட மாயையில வந்து அதை இது பண்ணிட்டு வந்துருவான்னு பதற்றம். கரெக்ட், ராவணையே ஏமாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மாயம். இந்த பொன்மானை பார்த்து ராவணே மயங்கி தானே பின்னாடி துன்பத்துல மனம் சிந்திக்காது.
இத்தலை இன்ன செய்த விதியினால் என்னை இன்னும் அத்தலை அன்ன செய்ய சிறியரோ வலியிரம்மா பொய்த்தலை உடையதெல்லாம் தருமமே போலும் என்ன கைத்தனள் உள்ளம் வெள்ள கண்ணின் நீர் கரையிலாதாள். இத்தலை இன்ன செய்த விதியினால் என்னை இன்னும் அத்தலை அன்ன செய்ய சிறியரோ. இந்த இடத்துல என்னை இந்த விதமாக செய்த விதி அந்த இடத்துல அந்த விதமாக செய்ய முடியாதுதான். விதி வந்து என்ன இப்படியான செய்திருக்கும் போது அயோத்தி மிதிலை மாதிரியான இடங்கள்ல இவன் சொல்ற மாதிரியான நீட்டெல்லாம் நேராம போய்விடுமா? என் விதி நடந்தாலும் நடக்கும். விதி வந்து விதியினார் விதி போட்டு விதியினார் மரியாதையா விதியினார் வலியுறான். பொய்த்தலை உடையதெல்லாம் தர்மமே போல், பொய்த்து போவதெல்லாம் தர்மம் தான் பொய்த்து போகும் போல் இருக்கிறது. ஏன்னா கைத்தன உள்ளம் கசந்து போய் வெள்ள கண்ணின் நீர்க்கரை இல்லாதான், கண்ணிலே கரையென்று நீர் பெறுவதாக ஆனாள். கைத்தமிழ் உள்ளம் கமா வெள்ள கண்ணின் நீர் கரை. இது வந்து அந்த பொய்த்தலைங்கிறது பொய்த்தல்ங்கிற வினை. பொய்த்தல் படிக்கும் போது பொய்த்தலை உடையதெல்லாம் தர்மமே போலும் அப்படின்னு தர்மத்துக்கு வந்து அப்புறம் தான் பொய்த்தலை உடைய அவர் பிரிச்சு படிச்ச பிறந்தான் பொய்த்து போவதெல்லாம் தர்மம் தான். பொய்த்தலை உடையதெல்லாம் தர்மமே போலும்.